ஏன்னா அந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய திறன் இருந்துட்டே இருக்கும். பதில் சொல்லி தவிக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒருத்தருக்கு கூட யாரு கூட பேசினாலும் சரி, பொதுவாகவே இவங்க கிட்ட கேட்டு நம்ம ஒரு அட்வைஸ் கேட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பக்காவா பிளான் பண்ணி தருவாங்க. அவங்க போட்டு ஸ்கெட்ச் மாறவே மாறாது. அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்கும். தான் கத்துக்கிட்ட வித்தியை கத்துக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த இளமைத்துவத்தோடு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது பொதுவாகவே இருக்கும். சொல்லுவாங்க அம்மா பொண்ணு அம்மா பையன் இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்களே, யாருன்னு அடையாளம் தெரியல, அப்பாவும் பையனும் போறாங்க அப்படின்னா உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் போதாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்களை பத்தி சொல்றதுக்கு. நான் சும்மா கொஞ்சமான விஷயங்கள் தான் உங்களோட கேரக்டர் எடுத்திருக்கேன். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு தனித்துவமான கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டருக்கும் நமக்கும் என்னடா சம்பந்தம், ஏன் தான் நமக்கு இந்த கேரக்டர் நம்மளை விட்டு போக மாட்டேங்குதுன்னு சில பேருக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். சில பேருக்கு இந்த கேரக்டர் இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உங்களை பத்தி ரொம்ப ரகசியமான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது மிதுன ராசிக்காரங்க, காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த கேரக்டர் உங்களுக்கு இருந்தே ஆகுங்க. அதுல எதுவும் மாற்றமே இல்லை. புதன் அதிபதி 3ஆம் இடம் அப்படின்றப்போ முயற்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத சொல்லலாம். புதன் ஆதிக்கம் அப்படின்றப்போ ரொம்ப கிரியேட்டிவா இருப்பீங்க, ரொம்ப லவபுளா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம கல்வித்திறன் சார்ந்த விஷயங்கள், கவிதை எழுதுறது, காதல் பண்றது, அதே மாதிரி எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எதை பண்ணாலும் புத்திசாலித்தனமா பண்ணக்கூடிய தன்மை அப்படின்றதுலாம் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இல்ல? எப்பயுமே டிடெக்டிவா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஏன் இது நடக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்பக்கூடிய சிந்தனை, கேள்வி கேட்டாதான் நமக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கெல்லாம் உங்களுடைய ஞானத்தை ரொம்ப அழகா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடிய நபர்கள், புத்தக பிரியர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்பயுமே படிப்பு சார்ந்த விஷயங்கள், அறிவு தேடல். அப்பா இவங்க கூட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? வேற யாரும் இல்லைங்க, மிதுன ராசிக்காரங்க உங்க கூட தான். ஏன்னா அந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய திறன் இருந்துட்டே இருக்கும். பதில் சொல்லி தவிக்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒருத்தருக்கு கூட யாரு கூட பேசினாலும் சரி, இவங்ககிட்ட நம்ம என்ன கத்துக்க முடியும், என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ன்றது இயல்பாவே நம்மகிட்ட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரட்டைத்தன்மையான குணாதிசயங்களும் வெளிப்படும். என்ன இரட்டைத்தன்மை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுல ஒரு ஆண் பெண் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எக்ஸ்ட்ரீமான நல்லவனும் நான் தான், எக்ஸ்ட்ரீமான கெட்டவனும் நான் தான் அப்படிங்கிற 2 விதமான கேரக்டர் உண்டு. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒவ்வொன்றையும் நம்பிட்டாங்க அப்படின்னா ஆழ்கடல் அன்பு, ஆழ்கடல் எப்படி சொல்றது, முத்து எப்படிங்க, ஆழ்கடலுக்குள்ள போனதான் அவங்களை பத்தி நம்ம போய் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆழ்கடல் முத்தா இருக்கக்கூடிய அமைப்பாவும் இருக்க முடியும். தாமரை இலை தண்ணீரான ஒரு தன்மையாவும் நீங்க இருப்பீங்க. ஒரு அன்பு வச்சுட்டீங்க அப்படின்னா துரிதமான அன்புங்க, எங்களெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. நான் தான்ப்பா அந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி. அவங்களுடைய அன்பினுடைய ஸ்பரிசம் பாத்தீங்க அப்படின்னா தாங்க முடியாத அளவுக்கு, இதை விட்டு என்னால வெளியில வர முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புதன் எல்லாம் கெட்டு போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். எக்ஸ்ட்ரீமா கடந்து போ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. எக்ஸ்ட்ரீமான 2 விதமான நல்லவங்களும் கெட்டவங்களுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கெட்டவங்கன்றது என்னங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க பொதுவாகவே பச்சோந்தி அப்படின்வாங்க. அது நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இடம் பொருள் ஏவல் அப்படின்ற விஷயத்துக்கு தன்னை தகுந்தாற் போல மாத்திக்கிட்டா மட்டும்தான் நம்ம அங்க இயல்பா இருக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி இரட்டை விதமான பேச்சு இருக்கும். நான் எப்ப சொன்னேன், நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு சில தன்மைகளும் உங்ககிட்ட அப்பப்போ மாற்றி பேசக்கூடிய ஒரு குணாதிசயங்களும் இருக்கும். இருக்கிறதுல என்னன்னா அதிபுத்திசாலித்தனமா யோசிச்சா மட்டும்தான் கிரியேட்டிவான சில விஷயங்கள் உருவாக்க முடியும். இவங்க எல்லாம் கிரியேட்டர்ஸ்னு சொல்லியிருக்கோம், டிடெக்டிவ்னு சொல்லியிருக்கோம். அப்ப எப்படி இருப்பீங்க? சும்மாவே இருக்க மாட்டான்ப்பா, என்னமாவது உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குது, இந்த மண்டை முழுக்குள்ள என்னதான் ஓடிட்டே இருக்கு. கால்குலேட்டிவ் மைண்ட் எடுங்க. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுன்றப்போ நல்ல சூப்பரா கணிதம்லாம் அழகா வரும். இவங்க எல்லாம் மேடை ஏறி மைக்க பிடிச்சாங்கன்னா சரளமா வரக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். மத்தவங்களுக்கு அழகா அட்வைஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். பொதுவாவே இவங்க கிட்ட கேட்டு நம்ம ஒரு அட்வைஸ் கேட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பக்காவா பிளான் பண்ணி தருவாங்க. அவங்க போட்டு ஸ்கெட்ச் மாறவே மாறாது. அந்த அளவுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா அழகா வடிவமைச்சு கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. பட் எல்லாருக்கும் நான் கரெக்டா எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன், பட் எனக்கு ஒரு பிரச்சனை நான் என்ன பண்றதுன்ற மாதிரி குழப்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அவங்களுக்கு மட்டும் பிளான் பண்ணாங்கன்னா அது சொதப்பிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அட்வைஸ் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. நானே அதிபுத்திசாலிப்பா, என்னால நான் எப்படி அட்வைஸ் பண்ணா நான் ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அட்வைசபிள் அப்படின்றது சுத்தமா பிடிக்காது. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இதெல்லாம் உங்களோட ஸ்பெசிஃபிக்கான கரெக்டா இல்லையா? நிறைய பேர் கரெக்டா இருந்ததுன்னா பதில சொல்லணும், சரியா? நிச்சயமா. கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, புதுமைத்துவம் அப்டேட்டிங் வரக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு நீங்க நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்தோம்னா
இந்த ரிங் ஃபோன் மாதிரி வச்சு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு பட்டன் ஃபோனு, அடுத்து வந்துட்டு ஆண்ட்ராய்டு, இன்னைக்கு ஆப்பிள் ஐபேடு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த அப்டேட்டிங் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஆளே யாருன்னா நம்ம தாங்க, வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிதுனத்துல பிறந்தவங்க வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபட்டாஃபட் அப்படின்னு கண்ணு பார்க்கணும், கை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அழகான விஷயங்களை வந்து வடிவமைக்கிறது மட்டும் இல்ல, கேப்சர் மைண்ட் செட் அப்படின்றது இருக்கும். ஒரு விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லிட்டா போதும், அதை கிரியேட்டிவா புதுமையா அழகா பண்ணக்கூடிய நிலை. இவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஜாப்னு சூப்பரா இருக்கும். நிச்சயமாங்க கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான், கணக்கு போறது கில்லாடி யாரு நம்ம தான் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கணக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா போடுவீங்க. அதே மாதிரி எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள், மைக் பிடிச்சு பேசி ஜெயிக்க முடியாது, வாதாடுறது யாருங்க, வேற யாரு நம்ம தான் அப்படின்ற மாதிரி வாதாடக்கூடிய வக்கீலா இருக்கட்டும், நீதித்துறை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், பாடக்கூடிய விஷயங்கள், கலைத்துறையில அலாதி பிரியர்கள், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாடுறதா இருக்கட்டும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு வருமானமா பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், எங்கெல்லாம் பேப்பர் டாக்குமெண்டேஷன், ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்களோ இது எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். இதை தாண்டி இவங்களுக்கு நிறைய அட்வைசபிள், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, சும்மா பேசியே சம்பாதிக்கிறாண்டா இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு இல்லையா, அவங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம், அவங்க திறமையே வந்து பணமா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு நடனம் சார்ந்த விஷயங்கள், ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், டிசைனிங் வடிவமைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து இவங்களுக்கு பணமா மாற்றக்கூடிய தன்மை இருக்கும். இதை தாண்டி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பணி ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்கும், தான் கத்துக்கிட்ட வித்தியை வந்து கத்துக் கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப நல்லவருக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதுல என்னன்னா சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன வயசானாலும் உங்க அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஜ் ஆனா கூட இவங்களுக்கு வந்து அந்த இளமைத்துவத்தோட இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது பொதுவாகவே இருக்கும். சொல்லுவாங்க அம்மா பொண்ணு, அம்மா பையன், இந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்களே, யாருன்னு அடையாளம் தெரியல, ஒரு அப்பாவும் பையனும் போறாங்க அப்படின்னா அப்பா பையனோட அடையாளமே தெரியல, ரெண்டு பேரும் என்ன அண்ணன் தம்பிங்களான்னு கேட்கிற மாதிரி பொதுவாகவே மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இளமைத்துவமான தோற்றம் அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கக்கூடிய நிலை உண்டு. ஒரு விஷயத்த நினைச்ச மாதிரி முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற விடாப்பிடியான ஒரு குணாதிசயமும் இருக்கும். எப்பவுமே கிரியேட்டிவ், வயசானாலும் படிப்புக்கும் காதலுக்கும் எப்பவுமே வந்து வயசே ஆகலன்னு சொல்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கிரியேட்டிவ் நாலேஜுக்கு தடைன்றதே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களை அப்டேட் பண்ணிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் கரெக்டா இருக்குன்னு சொல்லணும். நிச்சயமா அதாவது காலேஜ் படிச்சுட்டேன், என்னோட படிப்பறிவு அவ்வளவுதான் அப்படிங்கறத தாண்டி புத்தக பிரியர்கள், வீட்டுல லைப்ரரி வச்சு படிக்கிறவங்களும் இவங்க தான். நிறைய கதை புக்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை கிரியேட்டிவா யோசிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை தாண்டி அவங்களுக்கு பிடிச்சதவே ப்ரொஃபஷனலா மாத்துவாங்க. அதாவது பேஷன் ப்ரொஃபஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச பேஷனே நான் ஏன் ப்ரொஃபஷனல் கொண்டு வரக்கூடாது, இரட்டை வருமானம் கண்டிப்பா இருக்குங்க. ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்றதுக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியான அனுபவ பாடங்கள் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையை அழகா கொண்டு போகக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்கும். ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அன்புகளா எதை வேணா சாதிக்கலாம்ப்பா, ஆனா அதிகாரத்துவத்துல எல்லாம் இவங்க கிட்ட அணுகுனீங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதாவது முழுக்க முழுக்க கிவரா இருப்பாங்க. இன்னும் என்ன தெரியுமாங்க, இவங்கள மாதிரி கேரக்டர் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எந்த சண்டைக்கும் போக கூடாது, யார்கிட்டையும் காயப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் கோவப்பட்டு அந்த இடத்துல பிரச்சனை பண்ணி என்ன பண்ண போறோம், சமாதான புறான்னு சொல்லுவாங்க இல்லையா, இணைப்பு பாலம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த இணைப்பு பாலமா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். யாரு கூடயும் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. முடிஞ்ச வரைக்கும் தன்னோட சந்தோஷம் முக்கியம், தன்னை சுத்தி இருக்கவங்களுடைய மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியன்றதை எதிர்பார்ப்பாங்க. சில பேர் எல்லாம் திட்டாங்கன்னா பயங்கரமா கோவப்படுவாங்கல்ல, இவங்க கோவத்தின்றதை தாண்டி என்ன வச்சு காமெடி பண்றியா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொதுவாகவே இயல்பான ஒரு குணாதிசயம் என்னன்னா இந்த நக்கல் நையாண்டின்ற விஷயமே இந்த புதன் தான். அந்த புதன்ன்றப்போ அதை வந்து ஏத்துக்கூடிய இயல்பான மனநிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் போதாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு உங்களை பத்தி சொல்றதுக்கு. நான் சும்மா கொஞ்சமான விஷயங்கள் தான் உங்களோட கேரக்டர் எடுத்திருக்கேன். எத்தனை பேருக்கு அது கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. மற்றொரு பதிவுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க தயாரா இருக்கேன். உங்களுக்கு ஏத்த கடவுள் யாரா இருப்பாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா நம்மளுடைய பெருமாள் விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு செடி வாங்கணும், ஏதாவது பூச்செடி வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஏதோ ஒரு செடி வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வைக்கணும், இல்ல ஒரு கார்டன்ல பராமரிக்கணும், கார்டன் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி வீட்டுல பேசியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அதை கமெண்ட்ல போடுங்க. எத்தனை பேருக்கு அது கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்களும் இயற்கை பிரியர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே என்னன்னா இயற்கையும் காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் உங்ககிட்ட இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கான சில யூனிக்கான கேரக்டர் சொல்றேன். எத்தனை பேர் கொத்து போகுது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.